துரியோதனன் போட்ட சதி எப்படி பீமனை கொஞ்சமும் குலைக்காம இன்னும் பலமா மாற்றிடுச்சு அப்படிங்கறத பார்க்க போறோம். மகாபாரதத்துல பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையேயான பகை சின்ன வயசுல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுல பீமன் மட்டும் வேற லெவல். சாப்பாடு, சண்டை, சக்தி எல்லாத்துலயும் டாப் அவன். இத கண்டு துரியோதனனுக்கு உள்ளுக்குள்ளார எரிச்சலும் பயமும். இவனை இப்போதைக்கு முடிச்சிடணும்னு முடிவு பண்ணிட்டான். ஒரு நாள் வாங்க சுற்றுலா போலாம் அப்படின்னு நல்லவனா நடிச்சு பாண்டவர்களை கங்கை கரைக்கு கூட்டிட்டு போகிறான். அங்க பெரிய விருந்து. பீமனுக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாம் ரெடி. ஆனா அந்த சாப்பாட்டுல ஒண்ணு மட்டும் ஸ்பெஷல். அதுல கலந்தது விஷம். பீமன் எதுவும் தெரியாம நல்லா சாப்பிடுறான். கொஞ்ச நேரத்துல கண் சுழன்று மயங்கி விழுந்துடுறான். இதுக்காக தான் காத்துட்டு இருந்த துரியோதனன் உடனே அவனை கயிறை கட்டி நதிக்குள்ளார தள்ளிடுறான். இப்போ கதைக்கு ஃபுல் ஸ்டாப்னு நினைச்சு நிம்மதியா போயிடுறான். ஆனா கதையே இப்போதான் ஆரம்பிக்குது. நீரோட்டத்துல அடிச்சுக்கிட்டு போன பீமன் நேரா நாகலோகத்துக்கு சென்று விடுகிறான். அங்க இருந்த பாம்புகள் அவனுக்கு அடிக்குது. ஆனா இங்கதான் ட்விஸ்டே. அந்த பாம்பு விஷம் அவன் உடம்புல இருந்த விஷத்தையே கவுண்டர் பண்ணிடுது. விஷத்துக்கு விஷமே மருந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது இங்க ரியலா நடக்குது. அந்த பாம்பு கடிச்ச விஷம் இவனோட விஷத்தெல்லாம் எடுத்துருது. சில நேரத்துக்கு பிறகு பீமன் ஃபுல் எனர்ஜியோட முழிச்சிடுறான். யாரும் சுற்றி இருக்காங்கன்னு பார்க்காம பாம்புகளோட சண்டை போட ஆரம்பிச்சிடுறான். அவனை பார்த்து நாகராஜா, வாசுகி கூட அசந்து போயிடுறாங்க. இவன் சாதாரணமாவே இல்ல அப்படின்னு உணர்ந்து அவனை ரொம்ப மரியாதையா வரவேற்கிறாங்க. அதுக்கப்புறம் பீமனுக்கு கிடைச்சது இன்னொரு லெவல். அது என்னன்னா அமுதம். ஒண்ணு இல்லைங்க, ரெண்டு இல்லைங்க, 8 கிண்ணம் அவங்களுக்கு குடுக்குறாங்க. அதை குடிச்ச பீமன் உண்மையிலேயே ரொம்ப 1000 யானைகளின் பலம் வாய்ந்த மாதிரி ஒரு மாபெரும் வீரனாக மாறிடுறான். சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் பீமன் அஸ்தினாபுரத்துக்கு வரான். ஆனா இந்த முறை அவன் பழைய பீமன் இல்லைங்க. இன்னும் பலமா, இன்னும் டேஞ்சர்ஸா, அசைக்க முடியாத வீரனா வந்திருக்கிறான். அவனை உயிரோட பார்த்த பாண்டவர்கள் ரொம்ப சந்தோஷம். துரியோதனன் போட்ட சதி அவனுக்கே எதிரா திரும்பி பீமனை இன்னும் சக்தி வாய்ந்தவனாய் விட்டுடுச்சு.